இனிமையான நண்பர்களே, அன்புள்ளம் கொண்ட நெஞ்சங்களே, அனைவருக்கும் வணக்கம். என் தொகுதிக்குள் யாராவது காலை வச்சா ஜட்டியோட தூக்கி வச்சு கொன்னு எடுத்து விடுவேன் என்று தமிழக வெற்றி கழக கட்சியின் நிர்வாகியை அதே கட்சியை சார்ந்த தமிழக வெற்றி கழகத்தின் பெண் அமைச்சர் ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் மிரட்டியிருக்கிறார். என்ன நடந்தது? ஏன் தமிழக வெற்றி கழகத்தின் பெண் அமைச்சர் இவ்வளவு அத்துமீறி பேசியிருக்கிறார்? அல்லது அவர் குறிப்பிட்டு பேசிய அந்த நபரை ஜட்டியோடு பார்ப்பதற்கு அவர் அவ்வளவு ஆவலாக இருந்தாரா என்று நான் கேட்கவில்லை. இந்த செய்தியை படித்துவிட்டு ஒரு டீ கடையில் 2 பேர் அப்படி பேசிக் கொண்டார்கள். அந்த சம்பவத்திற்கு என்ன காரணம்? ஏன் ஒரு பெண் அமைச்சர் தமிழக வெற்றி கழக நிர்வாகிக்கு இப்படி ஒரு மிரட்டலை விடுக்கிறார்? ஏன் அந்த அமைச்சர் அவருடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்கிறார் என்ற கேள்வி எல்லோருக்கும் வருவதைப் போலவே எனக்கும் வந்தது. அது சம்பந்தமான செய்திகளை அலசி ஆராய்கின்ற பொழுது அந்த பெண் அமைச்சர் ஜெகதீஸ்வரி, விருதுநகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர், தற்பொழுது சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை அமைச்சர். இவருடைய தொகுதிக்குள் வேறு யாரும் தலையிடக்கூடாதாம். தலையிட்டால் இப்படித்தான் மிரட்டல் விடுப்பாராம். இவர் பல நேரங்களில் தான் ஒரு அமைச்சர் என்பதை மறந்துவிட்டு ரவுடி ராக்கம்மா போல் பேயாட்டம் நிகழ்த்துவாராம். கிட்டத்தட்ட இவர் தமிழக வெற்றி கழக அமைச்சர்களில் ஒரு சொர்ணக்கா என்று பலர் வர்ணிக்கிறார்கள். சரி, நமக்கு அது தேவையில்லாத ஒன்று. இவர் ஏன் அப்படி நடந்து கொண்டார் என்று பார்த்தால், தமிழக வெற்றி கழகத்தின் விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த ராஜகுரு என்பவரை தொலைபேசியில் அழைத்து, நீங்கள் தாசில்தாரை போய் பார்த்தீர்களா, எதற்கு பார்த்தீர்கள் என்று கேட்டிருக்கிறார். இல்லை, நான் போகவில்லை, இன்னொரு நிர்வாகி லட்சுமணன் என்பவர்தான் தாசில்தாரை போய் பார்த்து அவருக்கு லட்டு கொடுத்திருக்கிறார். இன்னும் பல அதிகாரிகளை பார்த்து லட்டை கொடுத்திருக்கிறார். எதற்கு கொடுத்தார் என்று இந்த அம்மணி அமைச்சர் ஜெகதீஸ்வரி கேட்கவே இல்லை. சாத்தூரிலிருந்து விருதுநகரில் வந்து தாசில்தாரையும் மற்ற அலுவலர்களையும் பார்ப்பதற்கு அந்த லட்சுமணனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அவன் யாரை கேட்டு இங்கே வந்தான்? என்னுடைய தொகுதிக்குள் என்னை கேட்காமல் எவனும் வரக்கூடாது என்று தாறுமாறாக வாய்க்கு வந்தபடி இந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசியிருக்கிறார். கடைசியில் அந்த ராஜகுரு, இல்லையம்மா, எனக்கு தெரியாது, நீங்கள் வந்த பிறகு பேசிக்கொள்ளலாம் என்று லட்சுமணனை அனுப்பிவிட்டேன், ஆகவே நீங்களே லட்சுமணனிடம் பேசிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். அவருடைய தொலைபேசி நம்பரை கேட்டிருக்கிறார். அதற்கு அந்த ராஜகுரு என்பவர், லட்சுமணன் என்பவருடைய தொலைபேசி நம்பர் என்னிடம் இல்லை, அவருக்கும் எனக்கும் ஏற்கனவே தகராறு, ஆகவே அவரிடம் தற்பொழுது நான் பேசுவதில்லை என்று சொல்லி அவர் தப்பிக்க நினைத்த பொழுதுதான் இந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசியிருக்கிறார். என்ன நினைத்து கொண்டிருக்கிறார் என்றால், நான் நினைத்தால் ஜட்டியோடு தூக்கி வச்சு உள்ளே வைத்து கொன்று எடுத்து விடுவேன் என்று மிரட்டல் விடுத்திருக்கிறார். ஆக மொத்தத்தில் தமிழக வெற்றி கழக அமைச்சர்கள் யாரை தூக்கி ஜட்டியோடு உள்ளே வைக்கலாம், யாரை ஜட்டியை அவிழ்த்துவிட்டு ஓடவிடலாம், யாரை அரை நிர்வாணமாக்கலாம் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ, அதில் முதன்மையானவர் இந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரியா என்ற கேள்வி எழத்தானே செய்யும். தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த நாள் முதலாக பல அமைச்சர்கள் இப்படித்தான் சர்ச்சையில் சிக்கிக் கொள்கிறார்கள். அமைச்சராக எப்படி நடந்து கொள்ள வேண்டும், அமைச்சர் பொறுப்புக்கு என்ன வேலை இருக்கிறது, அமைச்சருக்கு உண்டான தகுதிகள் என்ன, எப்படி ஒரு அமைச்சர் நாகரிகத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று எதுவும் தெரியாமல் தான் தோன்றித்தனமாக
அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் அர்த்த ராத்திரியில் குடைபிடிப்பதைப் போல ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்க்கின்ற பொழுது இந்த நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போய்கொண்டிருக்கிறது என்ற ஒரு திரைப்பட வசனம்தான் நினைவுக்கு வருகிறது. அதிலும் தமிழக மக்கள் இன்றைக்கு புலம்புவது ஒரு திரைப்படத்தில் சந்தானம் சொல்வதைப் போல, ஒரே ஒரு ஓட்டை போட்டுவிட்டு நாங்கள் படுகின்ற பாடு இருக்கிறதே, அவ்வளவு மோசமான துன்பங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறோம் என்று தமிழக மக்கள் புலம்புகிறார்கள். இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளே இந்த ஜெகதீஸ்வரி போன்ற அமைச்சர்களை பார்த்து, ஆட்சிக்கு வந்ததும் போதும், இவர்கள் அமைச்சராக வந்ததும் போதும், கடைசியில் நாம் எல்லாம் ஜட்டியோடு ஓட வேண்டிய நிலை ஏற்பட்டு விடுமோ என்று அவர்களும் புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரி இவருக்கு கொடுத்திருக்கின்ற சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டு வளர்ச்சியை பற்றி எதையும் செய்யாமல், அந்த இலாக்காவை பற்றி கண்டுகொள்ளாமல், விருதுநகர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்தவர்களிடம் சண்டை போடுவதற்கே நேரத்தை ஒதுக்கி சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ஒரு வால் போஸ்டரில் அழைப்பதில் அதே விருதுநகர் மாவட்டத்தை சார்ந்த இன்னொரு அமைச்சர், தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா, அந்த அமைச்சரும் அவருக்கு கொடுத்திருக்கின்ற தொழில்துறை இலாக்கா வேலைகளை சரியாக பார்ப்பதில்லை. அவரும் பள்ளிக்கூடத்தில் போய் மாணவர்கள் மத்தியிலே பந்தா செய்து கொண்டிருக்கிறார். மாணவர்கள் மத்தியிலே டஸ் புஷ் என்று ஆங்கிலத்தில் பேசி இவருடைய ஆங்கில புலமையை மாணவர்கள் மத்தியிலே காட்டிக் கொண்டிருக்கிறார். இந்த இரண்டு அமைச்சர்களும் ஒரு முறை கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எதற்காக என்று கேட்டால், ஒரு அழைப்பதலில் சீனியர் அமைச்சராக இந்த ஜெகதீஸ்வரி இருக்கிறாராம், ஜூனியர் அமைச்சராக கீர்த்தனா இருக்கிறாராம். முதல் இடத்தில் கீர்த்தனா பெயரை அச்சிட்டு விட்டார்களாம். வரவேற்பு போஸ்டரிலும் முதல் பெயராக கீர்த்தனா பெயரை அச்சிட்டு விட்டார்களாம். அதற்கு அடுத்து ஜெகதீஸ்வரி பெயரை அச்சிட்டு விட்டார்கள் என்று மாவட்ட ஆட்சித் தலைவரிடம் இந்த ஜெகதீஸ்வரி சண்டை போட்டார். அதை பார்த்துவிட்டு மாவட்ட ஆட்சித் தலைவர், எதற்காக நாம் IAS படித்தோம் என்று அன்றைக்குத்தான் முதலாக அவர் புலம்பி இருப்பார் என்று நினைக்கிறேன். மாவட்ட ஆட்சித் தலைவர் அழாத குறையாக ஜெகதீஸ்வரி அவர்களிடம், இனி இதுபோல் நடக்காமல் பார்த்துக் கொள்கிறேன் என்று அவர் வருத்தம் தெரிவித்து அந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தது. அந்த மாவட்டத்தில் இந்த இரண்டு அமைச்சர்களுக்கு இடையே நடக்கின்ற அதிகார போட்டி, இவர்களுக்குள் இருக்கின்ற கோஷ்டி தகராறு ஒரு பக்கம் சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது அவர்களுடைய கட்சியை சார்ந்த நிர்வாகிகளையே ஜட்டியோடு விரட்டுவேன் என்று ஆபாச அர்ச்சனை செய்வது இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பரபரப்பாக பேசப்படுகிறது. ஆக மொத்தத்தில் அமைச்சராக இருப்பதற்கே தகுதி இல்லாதவர்கள் எல்லாம் தமிழக வெற்றி கழக அமைச்சரவையில் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த அமைச்சர் ஜெகதீஸ்வரியின் நடவடிக்கைகளே சாட்சியமாக இருக்கிறது என கூறிக்கொண்டு, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் எடப்பாடி துரைசாமி.